நடிகர் அஜித் திடீர்னு அஜர்பைஜான்லேருந்து எதுக்கு சென்னை வந்தார்? சென்னை வந்தாரா இல்லையா? அவர் ஒய்ஃபோட இருக்கிற அந்த ஃபோட்டோ பழைய ஃபோட்டோவா புது ஃபோட்டோவா அப்படின்னு நேற்று பல விஷயங்கள், பல சந்தேகங்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டே இருந்தது. ஃபைனலாக வந்து அப்புறம் இது கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அவருடைய மேலாளர் திரு சுரேஷ் சந்திரா அவர்களை தொடர்பு கொண்டு பேசணும். அவர் சொன்ன தகவலை வச்சு தான் இந்த வீடியோவை உங்கள்கிட்ட பேசுகிறோம். ஆக்சுவலாக வந்து அஜர்பைஜானில் ஃபைனல் ஷெடியூலில் இருந்த அஜித்துக்கு வந்து ஒரு ஃபோன் போச்சு நேற்று முன்தினம். என்னன்னா, மனைவி ஷாலினிக்கு வந்து ஒரு சின்ன வயிற்றில் ஒரு சின்ன பிரச்சனை சம்மந்தமாக அவங்க அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால சர்ஜரி நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அவருக்கு போயிருக்கு. இதை கேள்விப்பட்ட உடனே மனைவியோட இந்த மாதிரி நேரத்தில் நான் இருக்கணும், அதனால எனக்கு தயவு செஞ்சு நான் சென்னை போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் மகிழ் திருமேனிக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு உடனடியாக ஃப்ளைட்டை பிடிச்சி துபாயிலேருந்து கனெக்ஷன் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னை வந்து சேர்ந்திருக்காரு. அவர் ஏர்போர்ட்டில் வந்து அப்படி கிராஸ் பண்ணி போகிற ஒரு வீடியோக்கெல்லாம் இந்த காலம்புற ஒரு சில வந்தது. ஒரு சில பேர் வந்து பழைய வீடியோ அப்படின்னு ட்ரோல் பண்ணாங்க. ஒரு சில பேர் இல்லை மிட் நைட் வந்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சுது, ஷாலினி வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க. ஷாலினி கையை வந்து அஜித் பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க மாதிரியும், அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸுலையோடையும் கையில் வந்து ஹாஸ்பிட்டலோட டேகு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. இதை வச்சு தான் வந்து சென்னையில் அஜித் வந்திருக்காருங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் மேனேஜர் கேட்டப்ப அவரும் இதை கன்ஃபார்ம் பண்ணார். மனைவியினோட உடல்நிலை ஒரு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டி இருந்தது, அதற்காக இந்த மாதிரி நேரத்தில் சார் கூட இருக்கணுங்கிறதுக்காக உடனடியாக கிளம்பி அஜர்பைஜான்லேருந்து இன்னைக்கு மார்னிங் தான் சென்னை வந்தாங்க அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னார். ஸோ நேற்று முல்லாக ஹாஸ்பிட்டலில் ஷாலினியோட இருந்திருக்காரு. ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை முடிந்து இப்போதைக்கு ஓய்வில் இருக்காங்க. ஒரு நாள் அங்கே அப்சர்வேஷனில் இருந்துட்டு அநேகமாக இன்று மாலையோ இல்லை நாளையோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வீட்டில் அவங்கள சேஃபாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைடே முடிச்சுட்டு சாட்டர்டே அன்றைக்கி தான் திருப்பி கிளம்பி அஜர்பைஜான் போகிறாரு. அங்கே வந்து திருப்பியும் சாட்டர்டேலேருந்து ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாரு. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து அந்த ஜூலை எண்டோட முடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே பிளானில் தான் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக சீன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க பிளான் பண்ண பிரகாரம் அங்கே முடிப்பாங்க. அப்படி முடியலைனாக்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே சென்னை திரும்பிட்டு சென்னையிலையோ ஹைதராபாத்லேயோ செட்டு போட்டு மிச்சம் இருக்கிற பேட்ச் ஒர்க்கை எடுத்து முடிக்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் முக்கியமான சீன்ஸ் எல்லாம் அங்கே ஷூட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கார் மகிழ் திருமேனி. அஜித்தும் அதுக்கு எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அஜித் இல்லாத அந்த நாட்களில் எல்லாரும் அங்கே ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால அஜித்தை தவிர்த்து மற்ற என்னென்ன காம்பினேஷன்ஸ் எடுக்க முடியுமோ எடுக்கிறாரு. சில சீன்ஸையும் புதுசாக டெவலப் பண்ணி அதையும் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அது மகிழ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மனைவியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் உதறிட்டு அடுத்த நிமிஷம் கிளம்பி வந்திருக்காரு அஜித். அப்படின்னா அவர் மனைவி மேலேயும் அந்த குழந்தைங்க மேலே இருக்கிற அஃபெக்ஷன் பார்த்துக்க முடியும் நம்மளால. ஸோ அந்த அளவுக்கு வந்து எப்படி தன்னுடைய ரசிகர்களை மதிக்கிறாரோ, எப்படி வந்து மற்றவங்களை மதிக்கிறாரோ, அதை விட 10 மடங்கு எக்ஸ்ட்ரா தன்னுடைய மனைவியையும் குழந்தையை மதிக்கிறக்கூடிய மனிதர் அப்படின்னா அஜித் தான். அதை திரும்பவும் ஒரு தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ காசு பணம் எல்லாமே ரெண்டாவது பட்சம் தான். அவருக்கு அந்த மனித நேயம், மனிதாபிமானம், அன்பு இதுதான் முக்கியம். ஸோ லவ் அண்ட் லவ் ஒன்லி அப்படின்னு சொல்கிற பர்சன் லவ்வபுளான மேன் தான் நம்ம தல அஜித் அப்படிங்கிற சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.